அதாவது கேள்வி என்னன்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட மைக் இல்லாதாலே இதை விளங்கி இருக்காது, அதனால சொல்றேன். கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ இன்றைக்கு வந்து சினிமா பாடல் மோசமான பாடல்கள் நிறைய இருக்குது. சினிமா படங்கள் நாடகங்கள் எல்லாம் மோசமான விஷயங்கள், எந்த முஸ்லீமும் பார்க்க கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? நாங்க சும்மா அக்கீதாவும் தொழுகையும் அதுவும் இதுவும் இருந்தா இந்த இளைஞர்களுடைய கல்ச்சர் கலாச்சாரம் என்ன செய்யும்? இன்னொரு சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டுக்குன்னா அவங்க சினிமா ஹோலுக்குள்ளையும் இந்த போன்ற இடங்களையும் என்ன செஞ்சிருப்பாங்க, போய்கொண்டிருப்பார்கள். தீர்வு என்ன இதுக்கு? அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த இசையோட பாடல்கள் என்று இஸ்லாமிய பாடல்கள் மெத்தட்ல வெளியாக்குறோம். இதனாலதான் நாங்க சினிமாக்கள் வந்து இஸ்லாமிய அமைப்பில் எடுக்கப்பட்ட நல்லது என்று சொல்றோம். இதனாலதான் நாங்க வெளியாக்கி இருக்கக்கூடிய எத்தனை அரபு பாடல்கள் உச்சகட்ட இசையோடு இருக்குது. எல்லாம் அவர்களை என்னது, நாங்கள் ஒரு நல்ல ஒரு வழிக்கு எடுக்கிறதுக்கு தான் இப்படி செய்யறோம் அப்படி என்று ஒரு பதில் சொல்றாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சொன்னத்தை செய்யறாங்களா என்றது, அவங்க அப்படி சொல்றாங்களே அதைத்தானா செய்யறாங்க என்றது ஒன்றும், இஸ்லாத்துல இப்படி செய்யலாமா, சரியா இருந்தா அப்படி செய்யலாமா என்றது ஒன்று. முதலாவது அவர்கள் என்ன செய்யறேன்னு பார்ப்போம், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. அதாவது இவங்கட என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த மக்கள் வந்து இப்படி நடந்து கொள்றாங்க, இல்ல இந்த இளைஞர்கள் இப்படி பின்னால போறாங்க, சினிமால மூழ்கிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, கல்ச்சர்ல எஃபெக்ட் ஆகிக்கிறாங்க என்ற எண்ணத்துல எஃபெக்ட் ஆகிக்கிறாங்க. எது எஃபெக்ட்? முதலாவது கேள்வி, பொம்பளை பார்த்தது எஃபெக்டா? அது உங்கள்கிட்ட எஃபெக்ட் இல்ல, நல்லா வழங்கணும். எதை நீங்க எஃபெக்ட்ன்றீங்க? இசை கேட்டது உங்கள்கிட்ட எஃபெக்டா? அது உங்கள்கிட்ட ஹராம் இல்ல, சரிதானே? இசை கேட்டது எஃபெக்டா? உங்கள்கிட்ட ஹராம் இல்ல. சினிமா ஓலு பேத்து கட்டம் கட்டமா படம் பார்க்கறது எஃபெக்டா? உங்கள்கிட்ட படம் எடுக்கிறதே ஹலால், சரிதானே? படம் எடுக்கிறதே ஹலால். அதே நேரத்தில் குர்ஆன்லயே சினிமா கட்டங்கள் இருக்குது நீங்க சொன்னவங்க, திரை புழுறது எடுக்கிறதுன்னு சொன்னவங்க. எதுல பாதிப்பு? என்ன பாதிப்பு? இளைஞர் நீங்க ஓகேன்னு சொன்னா தானே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க ஓகேன்னு சொன்னதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எதுல எஃபெக்ட்? தூசுபல் கர்லாய் சொல்ற ஃபாயிஸ் அஹ்மத், ஷாதியா இவருடைய பாடல்களை நான் கேட்கிறேன், லயாலி அல் ஹல்மியா, ரவுபத்துல் ஜஹன் படங்களை நான் பார்க்கிறேன் சொல்லிக்கிறார். இப்ப எது எஃபெக்ட்? இது இவர்கள் உருவாக்கிய படங்களா? இவர்கள் உருவாக்கிய சினிமாவா? இல்லை. ஈரானிய சினிமா அப்படின்ற ஒரு சினிமா பாராட்டி இருந்தாங்க. அந்த சினிமால எதை பாராட்டி இருந்தாங்க? கற்பிணி தாய் தன் காதலனை தேடி போகிறான் என்று ஈரானிய சினிமா பாராட்டி இருந்தாங்க. இது நல்ல ஒரு, அதாவது என்னது, நர்கிஸ் என்ற ஒரு படம் வந்தது. அது இங்கிலாந்திலே மிகப்பெரிய, அதாவது சர்வதேச திரையரங்கிலே மிகவும் பாராட்டத்தக்க படமாக மாறி விருது கிடைச்சிச்சு. இங்கிலாந்து எல்லாம் விருது கிடைக்கிறா, இங்கிலாந்து இஸ்லாமிய படமா எடுக்கிறான் அந்த இடத்துல. அப்போ முதலாவது விஷயம், உங்கள்கிட்ட அது எஃபெக்டே இல்லை. முதலாவது விஷயம், உங்கள்கிட்ட அது எஃபெக்டே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைக்கலாம், ஆபாசம், பட்டு மோசம், பட்டு மோசமான இந்த விஷயங்கள் இருந்து நம்ம இளைஞர்களை திருப்புறேன்டா பதி பரிகாரம் என்ன செய்யணும்? காணணும். பரிகாரம் காண்றன்னு சொன்னா இப்ப என்ன செய்யறது? பரிகாரம் காண்றன்னு என்ன செய்யறது? அதுக்கான ஒரு பரிகாரத்தை கொடுக்கணும், அதுக்கான ஒரு பரிகாரம் தானே. ஆபாசத்துக்கு என்ன பரிகாரம் இஸ்லாத்துல? ஆபாசத்துக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் என்ன? ஆபாசத்துக்கு என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம் எடுக்கிறது? ஏற்கனவே அவன் கேட்கிற பாட்டை கொடுத்தா பரிகாரம் அது? ஏற்கனவே அவன் சினிமா பாட்டு கேட்கறது நீங்க கூடு பண்ணிட்டீங்க, அவன்கிட்ட கொண்டு போய் லைலா பின் துன் கல் கமரில் கொடுத்தா பரிகாரம் அது? அந்த பாட்டை கொடுத்தா பரிகாரம் அது? ஹபீபி யா ரசூலுல்லாஹ்னு கொடுத்தா பரிகாரம் அது? பரிகாரம் என்றா அதாவது பகரமாக என்றா அதுக்கு பதிலாக இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி கொடுக்கிறது? ஆபாசத்துக்கு பரிகாரம் இஸ்லாத்துல அதே மாதிரி ஒன்று இருக்குதா? எப்படி திருப்புறது? அப்படியெல்லாம் திருப்பல. இளைஞர்களை நீ பரிகாரமா ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அவன் ஆறுதல் அடைகிற மாதிரி, மனசுல ஆறுதல் அடைகிற மாதிரி கொடுக்கணும். நீ கண்டுபிடிச்சு கொடுக்கிறது இஸ்லாம் ஒன்று சொல்றது. என்ன சொல்றேன்? நீ கண்டுபிடிச்ச பரிகார சிஸ்டத்துல இன்னொன்றை கொடுத்துத்தான் பரிகாரம் காணணும் என்ற. நாங்க பரிகாரம் இஸ்லாத்துல நீ சொல்றாய் பரிகாரம் என்றா ஆபாசத்துக்கு பரிகாரம் ஒன்று கொடுக்கிறோம், இன்னொன்றுக்கு பரிகாரம் கொடுக்கிறோம். பரிகாரம் உன்கிட்ட என்ன வச்சுக்கிற நீ? இந்த அதாவது இந்த அவுதத்துல இல்லாடு வந்துச்சு, சின்ன சின்ன பிள்ளைட்டு பாட்டு வந்துச்சு, இதுல பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறது. வேற வந்து இஸ்லாமிய திரைப்படங்கள் சியாலிந்து வந்த, அதாவது ஈரான்ல இருந்து வந்த என்னது இங்க வெளியிடுறது, இதான் பரிகாரங்கள். அவனுக்கு பரிகாரமா உண்டு காணலையே, அவனுக்கு பரிகாரமாக உண்டு காணல. ஒன்றே ஒன்று நடந்துச்சு, இசை ஹலால் ஆயிடுச்சு, பொம்பளை பார்க்கறது ஓகே ஆயிடுச்சு. இதே ஒன்று அது ஒன்று தான் நில வந்துச்சே ஒழிய வேறு நடக்கல. அவங்க ஒரு பாடல் வெளியிட்டாங்க, எல்லாமே சினிமா பாட்டுல இருந்து மாற்றப்பட்ட பாடல்கள். அதை யாராவது கேட்டான்னா அவனுக்கு சினிமா பாட்டு தான் ஞாபகம் வரும். சினிமா பலஸ்தீனை பத்தி உருகி படிக்கிற பாட்டு நல்ல மெட்டு எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க, நல்ல ராக எடுத்து யார் கட்டினோ தெரியாது. இதானா பலஸ்தீனை பத்தி பாட்டு? இது பரிகாரமா?
பரிகாரம் வந்து உலகத்துல இப்படி பரிகாரம் இஸ்லாமிய ஆட்சி இவங்களுக்கு நடத்தலுமா? இப்படி பரிகாரம் கண்ட பரிகாரம் எவ்வளவு ஒழுங்காய்க்கும்? பரிகாரம் காண்றாங்களா? பரிகாரம் இஸ்லாமிய கீதம் அங்க நாவூரிய மணிப்பா படிக்கிறார் பரிகாரம். இதெல்லாம் பரிகாரம். சகோதரர்களே, இவர்களுடைய அத்தனை பரிகாரம் எது தெரியுமா? ஏற்கனவே இருந்த குஃப்ரியத்தா இருந்ததுக்கு, இஸ்லாத்துக்கு முரணா இருந்ததுக்கு இஸ்லாம் என்ற பெயர் போட்டு கொடுக்கிறது. இஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் தானே. வட்டி எடுத்துட்டா இஸ்லாமிய வங்கி அப்படின்னு போட்டு அதே வட்டி அங்க வைத்து கூடுதலா எடுப்பான். அதே வட்டியை அங்க வைத்து எடுப்பான். இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இங்க வைத்து என்னத்துக்கு நீங்க பெங்குகளை உருவாக்குகிறோம்? பரிகாரமாக உருவாக்கி இருக்கிறோம் இஸ்லாமிய வங்கியிலே. ஏழைகள் அந்த பெங்கு போறாங்க. ஏழைகள் ஏன் போறான் தெரியுமா? சல்லி இல்லாததுக்கு போறான். நீ 10 லட்சத்துக்கு வாங்க 12 லட்சத்துக்கு வச்சா அங்கதானே மறுபடியும் போவான். பரிகாரம் நீ குறைச்சே கொடுக்கணும். இப்படி பரிகாரம் காண்றாங்களா இவங்களா? இது வந்து முதலாவது தவறு. இஸ்லாத்தின் அடிப்படையில் பரிகாரம் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படையில் பரிகாரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆபாசங்கள் எல்லாம் போறீங்களா? யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். எந்தெந்த இளைஞர்கள் எல்லாம், இளைஞர்களுக்கு தான் பரிகாரம். செலவழிக்க கூடிய வசதி இருக்குதோ, படம் பார்க்கிறதுக்கு வசதி இருக்குது. அடுத்தது என்னது? என்னமெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் வசதி இருக்குது. படம் பார்க்கறது, அங்க போறதுக்கு, இங்க வரதுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. இப்படி வசதி உள்ளவர்கள் ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். எதற்கு பரிகாரமாக தெரியுமா? ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர், அவருடைய பார்வையை தாழ்த்தும். ஆபாச பக்கத்துக்கு போகாது, பார்வை தாழ்த்திரும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், கற்பை பாதுகாக்கும். அது உங்களுக்கு ஏலதா. இன்னொரு பரிகாரம் என்ன தெரியுமா? வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு பிடிக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாத், இச்சையை கட்டுப்படுத்தும். இது ரெண்டு இல்லாம ஒரு பரிகாரம் என்ன இஸ்லாத்துல? இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தார பரிகாரம். இதுவும் ஒருத்தருக்கு சரி வரலாட்டி நரகத்துக்கு போகணும் முடிவு எடுத்தோட நாங்க எப்படி பிடிச்சு கூட சொர்க்கத்துல போடுறது? பரிகாரம் என்றது இவ்வளவுதான். இஸ்லாம் சொல்லி தந்த ரெண்டு இல்ல. வேற என்ன பரிகாரம் இருக்கு இஸ்லாத்துல? இதுதான் இஸ்லாம் சொல்ற பரிகாரம். ஒருவர் இஸ்லாத்துக்கு வர போறாரு. இஸ்லாத்துக்கு வர எல்லாம் ரெடி, விபச்சாரம் செய்வேன். நமக்கு கூட அதுல நம்ம ஈடுபடுறோம். விபச்சாரம் செய்வேன் நிபந்தனை. அப்படியா? அப்ப என்ன செய்வோம்? இப்ப பரிகாரம் உண்டு கொடுக்கிறதா? ஒண்ணு இந்த சஹாபாக்கள் எழுப்பிட்டாங்க கோவிச்சுட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அவருக்கு பரிகாரம் சொல்லவும் இல்லை, வேற ஒண்ணு சொல்ல, ஒரு விளங்கப்படுத்துறாங்க. அதாவது, உன் தாயோடு விபச்சாரம் செய்ய விரும்பியா? உன் தங்கச்சியோட, தாத்தாவோட, சாட்சியோட, பெரியம்மோட இல்லையே, எல்லா பெண்களும் ஏதோ ஒரு வகையில சாட்சி புள்ள தாத்தா தானே அப்படின்னு அவர் உணர்றாரு. அடே நம்ம செய்யறது அதே மாதிரி தானே என்று உணர்ந்து ரசூல் அங்க சொன்ன மெத்தட்ல அவர் உள்ளுக்கு வராரு. இதுதான் திருத்துதல் தான் இஸ்லாம் தந்ததை ஒழிய இன்னொன்றை கொடுப்பது இஸ்லாம் பரிகாரம் என்று சொல்லவே இல்லை. செலத்துக்கு தான் இஸ்லாம் வச்சு. இஸ்லாத்துடைய திருத்த மெத்தட்கள் இருக்கு தானே, மாற்ற மெத்தட். அது நீக்கத்துக்கு போதா இதுல ஒன்றை கொடுக்கறதில்ல. அது ஒரு 25 விஷயம் தான். விபச்சாரத்துக்கு போதா திருமணத்தை முடி, ஒரு 25 விஷயம் தான். விபச்சாரத்துக்கு போதா திருமணத்தை முடி, பட்டி எடுக்காத சம்பாரி, இது இப்படி 25 விஷயம் தான் இருக்குது. 75 விஷயம்